பிரைஸ் த லார்ட். இன்றைய காலகட்டத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளின் வாழ்க்கையில் போராட்டங்கள் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதிலும் அவங்களுக்கு எதிராக பிறர் செய்யும் மந்திரவாதம், பில்லி சூனிய கட்டுகள் அதிகரித்து கொண்டே இருக்குது. தானும் நல்லா இல்லாமல் மற்றவர்களையும் கெடுத்து விட வேண்டும் என்று நினைக்க வைக்கிற சத்ருவாகிய சாத்தானின் பிடியில் இருக்கிற இப்படிப்பட்டவர்கள் மக்களுக்கு பதிலுக்கு பதில் நீங்கள் திரும்ப செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான், அன்பு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பை நீங்கள் காட்டுங்கள். அதாவது அவர்களுக்காக நீங்கள் பாரத்தோடு ஆண்டவரிடம் ஜெபியுங்கள். அவர்கள் அறியாமல் செய்கிற இந்த தவறுகளினால் அவர்கள் குடும்பமோ பாதிக்கப்பட்டு விடக்கூடாது என்பதற்காகவும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உண்மையான அன்பையும் அவர்தான் ஒரே தேவன் என்பதையும் அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் நீங்கள் முழங்கால் படியிட்டு கண்ணீர் விட்டு அவர்களுக்காக அவர்கள் மீது அன்பு செலுத்தி நீங்கள் செபியுங்கள். அன்பென்னும் ஆயுதம் அவர்களின் மனதை தொடும். நீங்கள் ஆண்டவர் மீது வைத்திருக்கிற மிக பெரிய விசுவாசம் உங்களுக்கு பாதுகாப்பை தரும். ஏனெனில் நீங்கள் விசுவாசத்தோடு ஆண்டவரிடம் எதை கேட்டாலும் அவர் உங்களுக்கு அதை தருவார். கர்த்தர் சொல்கிறார், சங்கீதம் 33:9, அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். இந்த உலகம் முழுவதுமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சொற்படியிலும் அவருடைய கட்டளைகளின் படியிலுமே நடந்து கொண்டிருக்கிற காரணத்தினால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்ட தேவ பிள்ளைகளை அவரின் அனுமதியின்றி எந்த ஒரு பொல்லாத சத்ருவாகிய சாத்தானின் கிரியைகளோ, எந்த ஒரு மாமிச கிரியைகளோ, பில்லி சூனிய கட்டுகளோ தொடுவதற்கு அவர் அனுமதிக்க மாட்டார். எது குறித்தும் பயப்படாதீங்க, எழும்பி பிரகாசிங்க. கிதியோனின் சேனைகளைப் போல நீங்கள் எழும்பி பிரகாசியுங்கள். ஆண்டவர் உங்களுக்குள் வைத்திருக்கிற அபிஷேகம் அனல் விட்டு எழும்பட்டும். உங்களுக்கு தீங்கு நினைப்பவர்களுக்கு பதில் நீங்கள் ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். Have a blessed day. Jesus bless you.